அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. சுன்னத் தொழுது முடித்தவர்கள் முன்சஃபுகளில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒன்றாக வந்து அமரும் பொழுது பேசுவதற்கான எடுத்துரைப்பதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் என்கிற ஒரு நோக்கில் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوا زينتكم عند كل مسجد. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக மார்க்க விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இபாதத்துகளை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சுத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், எதன் அடிப்படையில் அந்த சுத்தம் அமைபெறும் என்கிற வஸ்துக்களை பற்றியெல்லாம் கடந்த வாரங்களில் நாம் கண்டோம். குறிப்பாக தொழுகை என்பது சுத்தம் இல்லாமல் இல்லை. எப்படி, அதாவது தொழுகை என்பது சுரக்கத்தின் திறவுகோலாக இருக்குமோ அதுபோல தொழுகையின் திறவுகோல் என்பது நாம் செய்யக்கூடிய ஒலு. அப்போ ஒரு மனிதன் அவனை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் கண்டிப்பான முறையில் ஒலு செய்திருக்க வேண்டும். அதனுடைய மக்ரூஹ்கள் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய கடமைகள் என்ன என்கிறவற்றை பற்றியெல்லாம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். குறிப்பாக ஒலுவை 3 வகைகளாக பிரிக்கின்றார்கள். ஃபர்லான ஒலு, எப்பொழுதெல்லாம் ஒலு செய்ய வேண்டும் என்பது கட்டாய கடமையாக்கப்படுகின்றது. அதே போல வாஜிபான ஒலு, எந்தெந்த நேரங்களில் ஒலு வாஜிபாக கருதப்படுகின்றது. முஸ்தஹப்பான ஒலு, எந்தெந்த நேரங்களில் ஒலு செய்வதென்பது நமக்கு அது சிறந்த நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமைகிறது என்கிறவற்றை பற்றியெல்லாம் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அந்த வரிசையில் ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றனர். அந்தந்த விஷயங்கள் நடைபெறும் பொழுது நாம் ஒலுவோடு இருக்கக்கூடிய சூழலில் அந்த ஒலு வந்து முறிந்துவிடும், அதனுடைய தன்மையை இழந்துவிடும். எந்தெந்த வஸ்துக்களில் என்று நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒலுவை முறிக்கக்கூடிய செயல்கள் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, ஒலு செய்து சுத்தமான நிலையில் இருக்கின்றோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளை அறியாமலேயே முன் துவாரத்தின் வழியாகவோ அல்லது பின் துவாரத்தின் வழியாகவோ காற்று பிரிந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய ஒலு ஆட்டோமேட்டிக்காக போயிடும், காற்று பிரிகிறது. அதுபோல திரவங்கள் வெளிப்பட்டாலும் நம்முடைய ஒலு முறிந்துவிடும். ஒரு சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே முன் துவாரங்களிலிருந்தோ பின் துவாரங்களிலிருந்தோ நம்மை கட்டுப்படுத்த முடியாமல் திரவங்கள், சிறுநீரோ மலம் ஜலமோ வெளியாகிவிட்டது என்று சொன்னால் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒலு அதனுடைய தன்மையை இழந்துவிடும். அதுபோல ஒலுவோடு இருக்கக்கூடிய பெண்மணி குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சமயத்தில் அதனுடைய அந்த பெண்மணியின் வயிற்றிலிருந்து இரத்தம் வெளியாகாவிட்டாலும் ஒலு முறிந்துவிடும். அதுபோல இரத்தம், சீல் போன்ற வகைகள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக நம்முடைய உடல்களிலிருந்து வெளிப்படும் பொழுது, ஒலு செஞ்சுட்டு வந்தோம், வரும் பொழுது எதையோ நம்மளறியாமல் ஏதோ ஒரு இடத்துல இடிச்சுக்கிட்டு கை காலில் இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, அல்லது நம்முடைய உடலில் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல ஒரு புண்ணு இருக்குது, அந்த புண்ணில் இருந்து சீல் போன்ற அசுத்தமான வஸ்துக்கள் வெளியாகும் பொழுது, அது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நாம் பெற்று வைத்திருக்கக்கூடிய ஒலு முறியக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகிறது. முறிந்து விடவும் கூட. ஆனால் அதே இரத்தம்
கெட்டியாக இருக்கிறது, அந்த ரத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு, ஒரே இடத்துல கெட்டியா நின்று ஸ்டாப் ஆயிருக்கு, அது வலிந்து ஓடக்கூடிய வகையில் இல்லை அப்படிங்கும் பொழுது அந்த ஒழு முடியாது. அது மாதிரி ஒரு சில நேரங்களில் தலை சுற்றி நம்ம என்ன செய்வோம், வாய் நிரம்ப வாந்தி எடுத்துருவோம். நாம் உண்ட உணவு செரிக்காமலோ அல்லது வேறு ஒரு சில விஷயங்களின் காரணமாகவோ நம்மை அறியாமலே ஒழுவோடு இருக்கக்கூடிய சூழலில் வாய் நிரம்ப வாந்தி எடுக்கும் பொழுது, நாம் உண்ட உணவு செமிக்காமல் நம்முடைய வாயை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது, வாய் நிரம்ப அப்படின்னா அதனுடைய அளவு குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், நாம் வைத்திருக்கக்கூடிய ஒழு முறிந்துவிடும். அதுபோல வாயிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தத்தின் அளவு நாம் சாதாரணமாக துப்பக்கூடிய எச்சிலின் அளவை விட அதிகமாக இருக்கும் பொழுது நம்முடைய ஒழு முறிந்துவிடும். இப்போ உதாரணமாக நம்ம பல்வலின் பல் டாக்டர் கிட்ட போயிருப்போம். அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க, மருந்து வச்சுருப்பாங்க அல்லது நம்மளுடைய பற்களை பிடுங்கியிருப்பாங்க. அந்த பிடுங்கப்பட்ட இடத்திலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டே இருக்கும். அது எந்த அளவுக்கு கசியுது அப்படிங்கும்போது, நம்ம நார்மலாக எச்சி துப்பும் பொழுது எந்த அளவுக்கு எச்சிலின் தன்மை இருக்குமோ அதன் அளவை விட அதிகமாக நம் வாய்களிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும், ஒழு முறிந்துவிடும். அதுபோல பலமா ஒரு இடத்துல சாஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம், ஜும்மாவுக்காக வரக்கூடிய சமயத்தில் இமாம் பயான் பண்ணுறது ரொம்ப நேரமாக நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிட்டோம், ஒரு தூணில் சாஞ்சு தூங்கிட்டோம், நித்திரை அடைந்து விட்டோம். எந்த அளவுக்கு சொன்னால் நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. சிறு தூக்கம் என்பது வேறு, நம்மை அறியாமலேயே ஆழ்ந்து தூங்குவது என்பது வேறு. அதாவது அல்லாஹ்வின் சிஃபத்துகளை பற்றி கூறும் பொழுது நம்ம அதிகமாக அனுதினமும் ஓதக்கூடிய ஆயத்துல் குர்சியில் ஒரு வார்த்தை வரும், லா தஹுதுஹு சினத்தும் வலானோம். அல்லாஹ்வுக்கு சினத் சிறு தூக்கமோ, வலா நௌம், நௌமுங்கிறது பெருதூக்கம். நாம் டெய்லி தூங்கி எந்திரிக்கணும் இல்லையா, 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கக்கூடிய தூக்கத்துக்கு பேர் நௌம். சிறு தூக்கம் என்பது இந்த லுஹா தொழுதுட்டு ஒரு 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 5 நிமிஷம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்கக்கூடிய தூக்கத்துக்கு பேர் சிறு தூக்கம். அந்த சிறு தூக்கத்துக்கு சினத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க. அப்போ அல்லாஹ்க்கு அந்த சிறு தூக்கமும் கிடையாது, பெரு தூக்கமும் கிடையாது. அப்படி சினத் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறு தூக்கம். உதாரணமாக தொழுகைக்காக வந்திருக்கோம், பாங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒழு செஞ்சுட்டு ரெடியாக தயார் நிலையில் இருக்கும் பொழுது இக்காமத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கக்கூடிய சமயத்தில் நம்மளை அறியாமல் நம்ம தூங்கிடுவோம். அல்லது பயான் ஒரு சைடு ஓடிட்டு இருக்கும், நம்மளை அறியாமல் ஒரு சைடு தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த நித்திரை என்பது ஆழ்ந்து போகக்கூடிய சமயத்தில் அது என்ன ஆயிரும், பலமாக நம்மளை அறியாமல் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டோம், கனவே காணக்கூடிய அளவுக்கு தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் என்ன ஆயிரும், ஒழு ஆட்டோமேட்டிக்காக முறிஞ்சிரும். ஆனால் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு கண்ணை மூடி ஒரு தியானத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு தூக்கத்தில் தூங்கும் பொழுது அது ஒழு முறியாது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு வஸ்து மேலே சாஞ்சு உட்காரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் ஒரு விஷயத்தின் மீது சாய்ந்திருக்கிறது. அப்போ நம்மளுடைய உடம்பு நம்ம கண்ட்ரோலில் இல்லை. அப்படிங்கும் பொழுதும் மேக்சிமம் என்ன ஆயிரும், ஒழு முறியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதே போல் ஒரு சில நேரங்களில் பொதுவாக சமணங்கால் போட்டு உட்கார்ந்து தூங்கும் பொழுது ஒழு முறியாது. ஆனால் எப்போ முறியும் அப்படின்னு சொன்னால், சமணங்கால் போட்டு உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்போம், அல்லது அத்தஹியாத்தில் உட்கார்ந்து தூங்கிட்டு இருப்போம், அல்லது தூண்களில் சாஞ்சு உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த தூக்கத்தின் அளவு மிகுதியாகி என்ன ஆயிரும் அப்படின்னா நம்முடைய பித்தட்டுகள் உயர்த்திடும். சமணங்கால் போட்டு உட்கார்ந்து தூங்கும் பொழுது இப்படி தலை இப்படி முன்னாடி போயிடும், பின்னாடி நம்மளுடைய இருப்பிடம் தூக்கிடும். அப்படி இருப்பிடத்தை விட்டு உயர்ந்துருச்சு நம்முடைய பித்தட்டு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிரும், ஒழு முறிந்து விடும். சாய்ந்து உட்கார்ந்து தூங்கும் பொழுது சாஞ்சிட்டோம், படுக்கக்கூடிய சமையல் அல்லது கீழே சாயிற மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிரும், ஒழு முறிந்து விடும். அதே போல போதை பிடிச்சிருச்சு, நம்மளை அறியாமலே ஒரு வெஸ்தின் மீது அதிகமான போதை, நம்ம உடல் நம்மளுடைய கண்ட்ரோலில் இல்லை, நம்மளுடைய மனசு நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கும் பொழுது ஒழு முறிந்துவிடும். பைத்தியம் பிடித்தல், ஒரு சில நேரங்களில் என்னாவும் நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு ஏதாச்சும் ஒன்று ஆகி அவங்களுக்கு என்னென்னா தன்னை அறியாமல் செய்வது என்பது அறியாமல் பைத்தியம் பிடித்த ஒரு நிலையை அடைந்து விடுவார்கள். அது போன்ற பைத்தியங்கள் பிடிக்கும் பொழுது ஒழு முறிந்துவிடும். அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வஸ்துக்களை சாப்பிட்றோம்,
அந்த அதை உட்கொண்ட பிறகு நம்மை அறியாமலே ஒரு மயக்க சூழல், ஒரு மயக்க நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் ஒழு முறிந்துவிடும். அதே மாதிரி பாலிகானவர்கள் தொழுகையில் வெடிச்சிரிப்பு சிரித்தார்கள் என்றால் கண்டிப்பான முறையில் ஒழு முறிந்துவிடும். என்னன்னா, வெளியில கதை பேசிட்டே வந்திருப்பாங்க, 2 பேர் இருக்கிறோம், வெளியில ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அதிகமாக பேசி உரையாடல் பண்ணிட்டு தொழுகையோட நேரம் வந்ததுக்கப்புறம் அப்படியே தொழுகையில ஜாயின் பண்ணியிருப்போம். தொழுகையில் தக்பீரை கட்டினாலும் கூட அவர்களுடைய சிந்தனை ஏற்கனவே உரையாடல் நடத்தியதில் தான் இருக்கும். அப்போ அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் நம்ம பேசிட்டு வந்த நண்பர் நம்ம பக்கத்திலே நின்று தொழுகிறார் அப்படிங்கும்போது நம்ம அறியாமலே என்ன செஞ்சிடும், வெடி சிரிப்பு சிரிச்சிடும். நம்ம அடக்க நினைப்போம், அடக்கக்கூடிய சமயத்தில் என்னன்னா அப்படிங்கிற ஒரு சவுண்டோடய நான் சிரிச்சிடும். அப்படி அந்த ஒரு சவுண்டு சத்தம் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுது ஒழு முறிந்து விடும். ஒரு சில நேரங்களில் இப்படியும் நடக்கும். தொழுகையை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க நம்ம உம்மத்தில். தொழுகையை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள், இமாம் தொழுவதை கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள், என்ன இமாம் மெம்பரில் இருக்கும் பொழுது கூட கேலி கிண்டல் செய்யக்கூடியவர்கள்லாம் இருப்பாங்க. அப்படி கேலி கிண்டல் செய்யும் பொழுது சிரிச்சிட்டோம் அப்படிங்கும் பொழுது அந்த ஒழு கண்டிப்பான முறையில் என்ன ஆயிரும், ஒழு முறிந்து விடும். அதே போல திரையின்றி ஒரு ஆண் குறியும் பெண் குறியும் ஒன்றை ஒன்று சந்தித்து விட்டது என்று சொன்னால் ஒழு முறிந்துவிடும். அதாவது இதுல உலமாக்கள்கிட்ட கருத்து முரண்பாடு இருக்கு. இமாம் ஷாஃபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஒழு செஞ்சு முடித்ததுக்கு பிறகு தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவர்களை தொட்டு முத்தமிட்டோம் என்று சொன்னிவிட்டால் ஒழு போயிடும். இமாம் ஹனஃபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, தொடுவதால் முத்தமிடுவதால் ஒழு முறியாது. ஆனால் அது ஒழு முறியக்கூடிய வாய்ப்பு எப்போ இருக்குன்னு சொன்னால், நாம் தொடுவதாலும் முத்தமிடுவதாலும் நம்முடைய உணர்ச்சிகள் அதிகமாகிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் என்ன ஆகிரும், ஒழு முறிந்துவிடும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் தெளிவாகவே இருக்கு. என்னன்னு சொன்னா, மன் மஸ்ஸ தக்கரஹு ஃபல்யதவல்லா, எவன் அவனுடைய மறுமை உறுப்பை தொட்டுவிட்டானோ அவன் ஒழு செய்து கொள்ளட்டும் என்பதாக தெளிவாக ஒரு ஹதீஸ் இருக்கு. அது எப்போ அப்படின்னு சொன்னால், திரையின்றி ஒழு செஞ்சுட்டாலும் நம்மளுடைய மர்ம உறுப்புகளை தொட்டுட்டோம், அல்லது தொடுறதுனால வேற உணர்ச்சிகள் ஏதாச்சும் வருது அப்படிங்கும் பொழுது அப்போ என்ன செய்யணும், ஒழு செஞ்சுக்கிறது நல்லது. இவையெல்லாம் ஒழுவை முறிக்கக்கூடிய செயல்கள். அதுபோல ஒழுவை முறிக்காதவைகள், ஒரு சில நேரங்களில் நம்ம ரொம்ப இபாதத்சாலியாக இருக்கிறதுனால என்னன்னா, நம்ம ரொம்ப பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும், ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா, அது மார்க்கத்தில் ஜாயிஸாக இருந்தாலும் இல்லை இது தவறு, இது சரி என்று நாம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுவோம். அது தவறானதல்ல, நாம் இன்னும் கொஞ்சம் ஈமான்ல உறுதியாக இருக்கக்கூடியக்காக தான் அந்த மாதிரியான செயல்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனாலும் கூட இது போன்ற சூழல்களில் ஒழு முறியாது. அது என்னென்ன சூழல் அப்படிங்கும் பொழுது, நாம் மேலே சொன்னது போல நம் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய கழிவானது, இரத்தமானது அல்லது சீல் போன்ற நஜீஸானது அது ஓடாமல் கெட்டியாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு இடத்துல ஒரு புண்ணு வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து சீல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்த ரத்தம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அப்படிங்கும்போது நம்ம அதை ரொம்ப மெனக்கெட்டு, ஆஹா என்னடா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு, இப்போ தான் ஒழு செஞ்சுட்டு வந்தோம், திருப்பி ரத்தம் வருது, திருப்பி போய் ஒழு செய்வோம். ஒரு சில பேர் இருக்காங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா உஸ்வாஸ். ஒரு சில பேருக்கு அவங்க திருப்தியே அடைய மாட்டாங்க. ஒழு செஞ்சுட்டு தக்பீர் கட்டுவாங்க, ஆனால் அந்த தக்பீர் கட்டுற வரைக்கும் அவங்களுடைய மனம் நிம்மதியே பெறாது. பயங்கரமாக நியத்து வைப்பாங்க, தக்பீர் கட்டுவாங்க, அப்புறம் திருப்பி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நியத்து வைப்பாங்க, திருப்பி தக்பீர் கட்டுவாங்க. எந்த அளவுக்குன்னா இமாம் ருக்குக்கே போயிடுவார், இன்ன வரைக்கும் அவங்க தக்பீர் கட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனசு நிம்மதி பெறாது. ஏன்னா அவங்களுடைய விஷயத்தில் அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் அந்த அமலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் ஒரு சில நபர்கள் என்ன செய்வாங்க, ஒழு செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, திடீர்னு காற்று பிரிஞ்சிச்சோ அல்லது நம்முடைய உடல்ல இருந்து ஏதோ ஒரு சொட்டு சிறுநீர் வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி போய் ஒழு செய்வாங்க. திருப்பி வெளியில் வருவாங்க, திருப்பி அவங்களுக்கு ஒரு சங்கடமாகவே இருக்கும், திருப்பி போய் ஒழு செய்வாங்க. அது போல் தேவையில்லை. நாம் இது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் உறுதியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி காது மூக்கு போன்றவைகளில் இருந்து புழு வெளியில வருது அப்படின்னா அதுக்காக ஒழு செய்ய வேண்டிய தேவையில்லை, அது ஒழுவை முறிக்காது. அதே போல பித்தத்தை கக்குதல், உதாரணமா இப்ப
ஒருத்தவருக்கு கடுமையான தலைவலியாக இருக்குது, ரொம்ப உடல் பாரமாக இருக்குது அப்படிங்கும் பொழுது அவருக்கு என்னென்னா வாந்தி எடுப்பாங்க அவங்க. ஆனால் அவர் ஆல்ரெடி சாப்பிட்டது எல்லாமே வெளியில் வந்திருக்கும், வயிற்றில் ஒன்றுமே இருக்காது. வெறும் வயிற்றில் வாந்தி எடுக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஆள் வயிற்றில் இருக்கக்கூடிய பித்தம்தான் வெளியில் வரும். மஞ்சள் நிறத்தை போன்ற ஒரு திரவம் வெளியில் வரும். அது வெளியில் வர்றதுனால ஒழு முறியாது, அது ஒழுவை முறிக்காது. அதே போல பெண் பிள்ளைகளை தொடுவதனால் ஒழு முறியாது. ஆனால் உணர்ச்சியோடு தொட்டுட்டோம் அப்படிங்கிற சமயத்தில் ஒழு செஞ்சுக்கிறது நல்லது, நன்மையை கருதி. அதுபோல் வாய் நிரம்பாத வாந்தி எடுக்கும், ஆனால் அதோடைய அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப வாய் நிரம்பலாம் எடுக்கலை, நம்ம சும்மா கொஞ்சமாக எடுத்தோம், ஒரு எச்சிலை போன்ற ஒரு வாந்தி எடுத்தோம் அப்படிங்கும்போது அதுக்காக ஒழு செய்ய வேண்டிய தேவையில்லை, அது ஒழுவை முறிக்காது. அதே போல் சம்மணம் போட்டு தூங்குறதுனால நம்ம மேற்கொள்ள சொன்ன மாதிரி இக்காமத்துக்காக வெயிட் பண்ணுறோம் அல்லது பயானுடைய நேரங்களில் உட்கார்ந்துருக்கும் பொழுது சிறு தூக்கம் சம்மணம் போட்டு உட்காந்து தூங்கும் பொழுது ஒழு முறியாது. பித்தட்டு தூக்கிட்டோம், நம்மள அறியாமல் ஆள் தூங்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது ஒழு முறிஞ்சிடும். சிறு தூக்கம், மேலே சொன்னது போல சிறு தூக்கம் தூங்குவதால் ஒழு முறியாது. அதே போல அந்த ருக்கூகளில் சுஜூதுகளில் இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய சமயத்தில் ஒரு ருக்குவுக்கும் இரண்டு சஜிதாக்களுக்கு இடையில அல்லது சஜிதாவுடைய நேரத்தில் ருக்குவோட சமயத்தில் தூங்கிட்டாங்க அப்படின்னா அதனால ஒழு முடியாது. ஒரு சில நேரங்களில் சஜிதாக்கள் என்ன பண்ணுவோம், போகும்போது போகிறவங்க திருப்பி எந்திரிக்க மாட்டாங்க, தூங்கிடுவாங்க, அதனால ஒழு முடியாது. ஆனால் தொழுகை முடிகிற அளவுக்கு தூங்கிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக அங்கே தொழுகையே முடிஞ்சிருச்சு, அப்போ கண்டிப்பாக அவங்க திருப்பி ஒழு செஞ்சுட்டு தொழுதா நல்லது. இவையெல்லாம் ஒழுவை முறிக்காத செயல்கள். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக நாம் போன வாரம் சொன்னது போல மார்க்கத்தை பொறுத்தவரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ஒரு மனிதன் எல்லா விஷயங்களையும் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். இந்த சுத்தம் என்கிற அடிப்படையில் வரும் பொழுது நம்முடைய வாய்களை பற்களை சுத்தம் செய்வதென்பது மார்க்கம் மிக தீவிரமாக நமக்கு போதித்த ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் சென்ற வாரம் பார்த்தோம் ஒரு தெளிவான ஹதீஸ், லவுலா அன் அஷுக்கா அலா உம்மதி அவ் அலன் நாசி ல அமர்த்துஹும் பிஸ்ஸிவாக். அதாவது என்னுடைய உம்மத்து அவங்க கஷ்டமா நினைக்கல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, ஒரு சூழல் இருந்தால் அவர்கள் ஒவ்வொரு வக்திலும் மிஸ்வாக் செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பல் துலக்குவது என்பது நம்முடைய பற்களை சுத்தமாக நம்முடைய வாய்களிலிருந்து துர்நாற்றம் வராமல் நம்மை பார்த்து கொள்வது என்பது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை சந்திக்கும் பொழுது, அல்லது ஒரு கணவன் ஒரு மனைவியை சந்திக்கும் பொழுது, ஒரு தந்தை தன் பிள்ளையை சந்திக்கும் பொழுது, அல்லது மார்க்கத்தில் உயர்ந்தவர்களை அல்லது நாம் நேசிக்கக்கூடிய ஒருவர்களை நாம் சந்திக்கும் பொழுது, அவர்களோடு நெருங்கி உரையாடும் பொழுது ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் என்ன வரும்? நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய அப்பியரன்ஸ், நம்மளை அழகாக அவர்கள் முன் காட்டிக்கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய செய்தி. உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் மஸ்ஜிதுகளில் நுழையும் பொழுது அப்படிங்கிறது அல்லாஹ் வலியுறுத்தக்கூடிய செய்தி. இது அல்லாமலும் ஒரு மனிதன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், தன்னை அழகாக வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பிரியப்படுகின்றான் என்பதாக ஹதீஸ்களில் நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்ம சமூகத்தில் ஒரு எவ்வளோ பெரிய அந்தஸ்து அடைஞ்சவராக இருந்தாலும் அல்லது நாம் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவங்க கூட பேசக்கூடிய சமயத்தில் அந்த செல்ஃப் இன்ட்ராக்ஷன் நடக்கும் பொழுது அவங்க வாயிலிருந்து வாடை வந்துச்சு அப்படின்னா நம்ம என்னங்க செய்வோம்? நம்மளால் அவங்கள்ட்ட திருப்பி பேச முடியாது, அல்லது நமக்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தும். பேசலாம் நாடுறோம், ஆனால் அவர் பக்கத்தில் நின்று நம்மளால் பேச முடியலையே, பயங்கரமாக ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு அந்த ஒரு கில்ட்டி நம்ம ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்போ நாளை பின்ன அவர்கிட்ட பேசக்கூடிய சூழலை நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா குறைச்சிக்குவோம். அப்போ அவர்கள் மீது வைக்கக்கூடிய முஹப்பத் இதன் வழியாக குறைகின்றது. அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன, உங்களுடைய பற்களை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துகின்றார்கள். அதாவது சிவாக் என்பது நம்முடைய பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், நம்முடைய வாயை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். எந்தெந்த நேரங்களில் நம்முடைய
பல்லில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்குவதற்காகவும் நம்முடைய வாயின் வழியாக வரக்கூடிய துர்நாற்றத்தை விட்டும் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்முடைய பற்களை தேய்த்து கழுவுவது, பல் விளக்குவது என்பதெல்லாம் இந்த சிவாக் என்கிற அடிப்படையில் வரும். சரி, இந்தந்த நேரங்களில் தான் பல்லு விளக்கணுங்கிற ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? இல்லை. இப்போ நம்ம என்னன்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காலையில் எந்திரிக்கும் போது பல்லு விளக்குவோம், அந்த ஒரு தடவை விளக்குறது தான். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ணுறது கிடையாது. ஒரு சில இபாதத்சாலிகள் எப்போதுமே மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் அவர்கள் எப்பொழுதுமே மிஸ்வாக்கை தன்வசம் வைத்திருப்பார்கள். எல்லா தொழுகைகளையும் கண்டிப்பான முறையில் அவங்க மிஸ்வாக் செய்வாங்க. இவையெல்லாம் ஒரு பக்கம். ஆனாலும் கூட ஒரு சில நேரங்களில் மார்க்கத்தை தவறுதலாக புரிந்தவர்களும் ஏராளம். என்ன அப்படின்னா, நம்முடைய உம்மத்தில் ஒரு சில பேரை நம்ம பார்க்குறோம். என்னன்னா, ஒரு சுன்னத் எப்படி வலியுறுத்தப்பட்டிருக்கோ அதனுடைய முழுமைத்தன்மையை நான் அதை அப்படித்தான் பின்பற்றுவேன், அது அல்லாமல் வேறு வழிகளில் நான் அதை பின்பற்ற மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள். உதாரணமா, ரசூலுல்லாஹ் வந்து மிஸ்வாக் தான் பண்ணியிருக்காங்க. மிஸ்வாக்குங்கிறது அந்த குச்சியை வச்சு நம்ம தேய்க்கிறது இல்லையா? அந்த குச்சியின் தன்மை ஈரமாக இருக்கணும், பீயாமல் இருக்கணும், நம்முடைய ஈறுகளை வந்து சேதப்படுத்தாமல் அதனுடைய தன்மைகள் இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நவீன காலத்தில் இருக்கக்கூடிய பிரஷ் பேஸ்ட்டுங்கிறது அதனுடைய அடிப்படையில் வராது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வாழ்நாள் முழுக்க பேஸ்ட் பிரஷ் தொட்டுக்கவே மாட்டாங்க. வெறும் மிஸ்வாக்கை மட்டும்தான் வச்சு, அந்த குச்சியை மட்டும்தான் வச்சு தேய்ப்பாங்க. ஆனால் அது மூலயமா அவர்களுடைய வாய்களிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் முழுமையாக நீங்குமான்னு சொன்னால் கிடையாது. ஏன் கிடையாது? அன்றைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயம், இதில் நம்ம கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக நம்ம யோசிக்கணும். என்னன்னா, நம்ம அதிகமாக பொய்களை பேசும்பொழுது, புறம் பேசும்போது நம்முடைய வாய்களில் துர்நாற்றம் வரும். அல்லது நாம் உட்கொள்ளக்கூடிய உணவு எந்த அளவிற்கு அது தன்மையானதாக இருக்கோ அந்த அளவுக்கு அதனுடைய ஸ்டேஜை பொறுத்து அதிலிருந்து வரக்கூடிய ஸ்மெல்லுடைய தன்மை வந்து மாறுபடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் தூய்மையானவர்கள், எப்பொழுதுமே சுத்தமாக இருப்பாங்க. அவங்க பொய் பேசுறதில்ல, புறம் பேசுறதில்ல, அல்லது ரொம்ப கண்டது கலியதை போட்டு திங்கக்கூடிய ஆட்கள் இல்லை, பசிக்காக உணவருந்தக்கூடியவர்கள். ஆனால் இன்று நம்ம திங்கிற சாப்பாடுக்கு ஏதாச்சும் அளவுகோல் இருக்கா? இல்லை. அப்போ ஓடுறது, பறக்கிறது, மிதக்கிறது, என்னென்னத்தை பார்க்குறோமோ எல்லாத்தையும் திங்கிறோம். அது உடலுக்கு கெடுதியா, உடலுக்கு ஆரோக்கியமா, அல்லது நம்மளுடைய பற்களை சேதப்படுத்துமா, நம்முடைய குடலை சேதப்படுத்துமா என்பதெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. என்னென்ன கிடைத்தாலும் எல்லா வஸ்துக்களையும் உள்ள போட்டு அமுக்குறோம். அப்போ அது என்ன ஆகும்? கெட்ட விஷயங்களை உட்கொள்ளும் பொழுது அது குடல்ல போய் அது ஒரு அசுத்தத்தை கிரியேட் பண்ணும். அந்த அசுத்தத்தின் வழியாக நம்முடைய வாய்களில் துர்நாற்றம் வரும். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சுன்னத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படியே 100% வாழ்றதுக்கான முயற்சி செய்யணும். ஆனால் அது சாத்தியமா? அப்படி ஒரு சூழல் கிடையாது. இல்லை, ரசூலுல்லாஹ் வந்து இது போன்ற ஆடை தான் அணிந்தார்கள், நான் அது போல ஆடையை தான் அணிவேன். ரசூலுல்லாஹ் செல்ஃபோன் யூஸ் பண்ணல, அதெல்லாம் நானும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாராச்சும் இருக்கமா? இல்லை. அப்போ தன்னுடைய சுய தேவைகளுக்காக மட்டும் அல்லது தனக்கு பிடித்தமான விஷயங்களில் மட்டும் சுன்னத்தை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இதை எப்படி நாம் வழிகொள்ள, அதாவது அதனுடைய அந்தரங்க நோக்கங்கள் என்ன, இது எதுக்காக? நம்ம வாயில வாட வரக்கூடாது, நம்ம கிட்ட பேசக்கூடிய ஆட்கள் நம்ம கிட்ட இதை ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அது மெயின் கான்செப்ட். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய பற்களை நாம் நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும். மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய செய்தி. இப்போ மனுஷனே நம்ம பக்கத்தில் வந்து பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கும்போது நம்ம தொழுகையில் அல்லாஹ் நினைவு கூற வரோம். பள்ளிவாசல் சுத்தமான இடத்த அப்படிங்கும்போது இந்த அசுத்தமான வாய்களை வைத்து நம்மளுடைய எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த ரசூல்லா வந்து எல்லா நேரங்களிலையும் பல் விளக்குவதற்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். எந்தெந்த நேரங்களில் அது பாசிபிலிட்டியோ அந்தந்த நேரங்களெல்லாம் அதை செய்யறதுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. உதாரணமா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, அஸ்ஸிவாக் மத்ஹரத்துன், பல் விளக்குவது என்பது உங்களுடைய பற்களை சுத்தப்படுத்தும். அதுபோல மத்ஹரத்துன் லில் ஃபமி, உங்களுடைய வாயையும் சுத்தப்படுத்தும். அதுபோல மர்லாத்துல் லிர் ரப்பி, இறைவனுக்கு திருப்தியை ஏற்படுத்தும். நாம் பல்களை விலகும் பொழுது இந்த ஹதீஸ் அஸ்ஸிவாக்கு மத்ஹரத்துன் லில் ஃபம், உங்களுடைய வாயையும் சுத்தப்படுத்தும்,
இந்த அமல் மூலியமா உங்களுடைய ரப்புடைய இடத்துல அது ஒரு திருப்தியான விஷயமாகவும் கருதப்படும் என்று இந்த ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, லவ்லா நம்ம மேலே சொன்னது போல உங்களுக்கு பல் விளக்குறது ஒரு கஷ்டமான வேலையை நீங்கள் ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொன்னால், கஷ்டமான ஒரு வேலையாக அதை நீங்கள் கருதலைன்னு சொன்னால், எல்லா பக்தலையும் நான் அதை கட்டாயமாக செய்யணும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்தியிருப்பேன். கிட்டத்தட்ட அது கட்டாயம் மாதிரி தான், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு கஷ்டமாக இல்லை, அப்போ ரசூல்லா எல்லா இடத்துலையும் செஞ்சுருக்காங்க, நம்ம அதே விஷயத்த நம்மளையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துக்கணும். அதே போல் இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கிறோம், இதா அகாம மினல் லைலி யஷூஹு ஃபாஹு பிஸ்ஸிவாக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் தூங்குகிறார்கள், பிறகு தொழுவதற்காக தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன செய்வாங்களாம், தன்னுடைய வாயை தான் சுத்தப்படுத்துவாங்க. யஷூஹு அப்படின்னு சொன்னால் தேய்க்கிறது, யஷூஹு ஃபாஹு பிஸ்ஸிவாக், அந்த சிவாக்கை கொண்டு மிஸ்வாக்கை கொண்டு தன்னுடைய பற்களை தேய்த்து சுத்தப்படுத்தி கொள்வார்கள், தொழுகைக்காக தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள் என்று சொன்னால். அப்போ தூங்கி எந்திரிச்சோன்னே நம்ம பல் விளக்கணுங்கிறது கட்டாயமாகுது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ், இதா தகல பைத்தஹு பதஅ பிஸ்ஸிவாக், எப்பொழுதெல்லாம் வீட்டிற்குள் நுழைகிறார்களோ பதஅ பிஸ்ஸிவாக், வீட்டுக்குள்ள நுழையும் போதே பல்ல விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம். வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது, ஏன்னா வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது மனைவியை பார்க்குவோம், அந்த ஒரு முகபத்தான உரையாடல் நடக்கும் பொழுது நம்முடைய வாய் என்னவா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். கண்டதை போய் வெளியில் போய் மேய்ஞ்சிட்டு வந்து பொண்டாட்டியை போய் வாசமாக நம்ம கொஞ்சம் முடியுமா, போயா போய் பல்ல விளக்கிட்டு வாயா அப்படின்னு. அப்போ அது போகிற ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே மாதிரி தெளிவாக குர்ஆனுடைய ஆயத், ஹுது ஜீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், நீங்கள் பள்ளிக்கு வரும் பொழுதெல்லாம் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அலங்கரிக்கிறதுனா என்ன, நல்ல பல்ல விலைக்கு நல்ல ட்ரெஸ்ஸுகளை போட்டு நல்ல அத்தரெல்லாம் போட்டு சுத்தமாக நம்ம ரப்பை பார்க்க போகிறோம், ரப்பை சந்திக்க போகிறோம், ரப்புடைய உடையால் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்மளை அலங்கரிக்கிறதுங்கிறது மார்க்கத்தை பொறுத்தவரை சுத்தம்தான். ஜிகுஜிகுன்னு ட்ரெஸ்ஸை போட்டு வர்றது கிடையாது, மற்றவர்களை கவரும் போல நம்மளுடைய ஆடைகளை அமைத்துக் கொள்வதல்ல இதனுடைய நோக்கம். அல்லாஹ்வை எந்தெந்த வகைகளில் திருப்திப்படுத்த முடியுமோ அதற்கு தகுந்தவாறு நம்மை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய பொருளாக கருதப்படுகிறது. அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எதை வச்சு மிஸ்வாக் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில், அராக் அப்படிங்கிற ஒரு மரத்தினுடைய குச்சியை வேர்களை வைத்துத்தான் அவர்கள் மிஸ்வாக் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது இல்லாத சமயங்களில் வலது கையின் விரல் மூலியமாகவோ அல்லது இடது கையின் விரல் மூலியமாகவோ தன்னுடைய பற்களை தேய்த்து கொண்டார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கு. அந்த ஹதீஸை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சரி, பல் துலக்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, நமக்கு அது மார்க்கமும் வலியுறுத்தியிருக்கு. மார்க்கம் எப்பொழுதுமே நமக்கு நன்மைகள் தரக்கூடிய விஷயத்தை தான் மார்க்கம் போதிக்கும். மார்க்கம் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த விஷயத்தையும் வலியுறுத்தாது. அது செய்யறதுனால நமக்கு தான் எல்லா நன்மையும். அப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் நம்ம பல்லு விளக்கும் பொழுதெல்லாம் இறைவன் அது நம்முடைய பற்கள் சுத்தமாக ஆகிறது, மறுமையில் இறைவனின் திருப்தி கிடைக்கிறது. இது முதல் பாயிண்ட். ஆனால் நிறைய பேர் இதில் ரொம்ப அலட்சியமாக அதாவது இஸ்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நமக்கு சொல்லுது, வலியுறுத்துது. எந்த ஒரு மார்க்கத்தில் பல்லு விளக்குற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ற மாதிரி எந்த மார்க்கம் இருக்குது? அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயம். மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள் முக்கியம் என்று நாம் கருத வேண்டும், அலட்சியப்படுத்தக்கூடாது. ஒரு சில பேர் என்னன்னா பல மாதங்களா பல்லே விளக்குறது கிடையாது. அந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ள கேட்டகரியில் இருக்கிற ஆடைகள் நம்ம உம்மத்துல நம்ம நிறைய பேர்த்த அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கின்றோம். அது போல ஒரு கூட்டத்தில் நம்மளும் ஆயிடக்கூடாது. அடுத்தது, இறுதி வரை சுன்னாவை கடைபிடிக்க வேண்டும். நம்ம இந்த ஒரு சுன்னாவை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. நாம் இறுதி வரை அந்த சுன்னத்துகளை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல நாம் பல் தேய்ப்பதால் அது நம்முடைய பற்களை உறுதிப்படுத்துகிறது. நம்ம பல்ல தேய்ச்சி தேய்ச்சி சுத்தம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பல் ரொம்ப உறுதியாகவும் வெண்மையாகவும் அதனுடைய சக்தி இன்னும் கொஞ்சம் கூடும். நல்லா லாங் டைம் நம்ம பற்களோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இல்லைன்னா 40-50 வயசுல எல்லா பல்லும் கொட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுரும். அதுபோல நம்முடைய ஈர்களையும் அது பலப்படுத்துகிறது. நம் பல் தேய்ப்பதால் நம்முடைய ஈர்களையும் அது பலப்படுத்துகிறது. அதே மாதிரி பல்ல தேய்ச்சிட்டு வரும் பொழுது
நம்முடைய சப்தத்தை அது தெளிவுபடுத்தும். பல்ல தேய்க்காம வந்து நீங்க ஒரு ஆள் கிட்ட பேசுறதுக்கும் பல்ல தேய்ச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பேசுறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப நம்ம பல்ல தேய்க்கும் போது என்ன ஆகும்னா நம்மளுடைய குரல் நல்லா தெளிவாக இருக்கும், நம்மளுடைய சப்தம் தெளிவாக இருக்கும். அதே போல பல் தேய்க்கும் பொழுது நமக்கு உற்சாகம் வரும், நம்ம மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். நம்ம சுத்தமா இல்லாதப்பதான் ஒரு மாதிரி அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். ஆனா நம்ம சுத்தப்படுத்தினோம் அப்படிங்கும்போது நமக்கு உற்சாகம். உதாரணமா நான் இதை தனிப்பட்ட முறையில் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொன்னா, பல்லு விளக்கலாம் அந்த அன்னைக்கு பயங்கரமா தலைவலிக்கும். நம்ம தூங்கி எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கல அப்படின்னா அந்த அன்னைக்கு ஃபுல்லா தலைவலிக்கும் எனக்கு. இது தனிப்பட்ட முறையில் நான் உணர்ந்தது. அப்போ அந்த காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பல்லை விளக்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக உற்சாகமாக இருக்கக்கூடிய சூழல். இவையெல்லாம் பல் துலக்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள். அதே போல இயற்கை விதிகள் சுனனுல் ஃபித்ரா என்று அழைக்கப்படும். இயற்கை விதிகள் அப்படின்னா இயற்கை பண்புகள், இயற்கை குணங்கள் என்று மார்க்கம் ஒரு சில விஷயங்களை வரையறுத்து வைத்திருக்கின்றது. என்ன அப்படின்னா, அல்லாஹுவை பொறுத்தவரை நாம் மேலே சொன்னது போல ஒரு மனிதன் தன்னை அழகான முறையில் வடிவமைத்துக் கொள்வதையும் தன்னை அழகாக அவன் உருவாக்கி கொள்வதையும் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்ப மார்க்கம் சொல்லக்கூடிய அழகு, அந்த வடிவங்கள் என்ன அப்படிங்கும் பொழுது நம்ம வந்து தப்பா திங்க் பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு ஒரு சில பேர் என்னன்னா, அல்லாஹ் அவனை ஒரு மாதிரி படைச்சிருப்பான், ஆனா அல்லாஹ் படைத்த படைப்பு அந்த மனுஷனுக்கு பிடிச்சிருக்காது. என்ன என் மூக்கு இப்படி இருக்கு, என்ன என் வாயுடைய ஷேப் இப்படி இருக்கு. இன்று நாம் சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். குறிப்பாக என்ன, இந்த சமூகத்தில் மேல்தரப்பட்டவர்கள் எல்லாம் தன் கைவசம் வசதி வாய்ப்பு இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த செல்ஃப் அப்பியரன்ஸுக்காக மற்றவர்கள் முன் தன்னை அழகாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தில் தன்னுடைய மூக்கை தனக்கு பிடித்தமாறு அமைத்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய பற்களை தனக்கு பிடித்தமாறு அமைத்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய உடல் வாகுவை. அது இந்த கேட்டகரியில் வராது. மார்க்கம் இயற்கையான பண்புகளில் சுத்தப்படுத்திக் கொள்வதைத்தான் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுதல், தன்னை வடிவமைத்துக் கொள்ளுதல் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அதெல்லாம் என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஹதீஸ் இவ்வாறாக காணப்படுகிறது. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக, காலல் ஃபித்ரத் ஹம்ஸ், அதாவது இயற்கையின் குணங்கள் 5 அல்லது இயற்கத்திற்கு தேவையான குணங்களாக இருப்பவை 5. அவு மினல் ஃபித்ரதி அல் ஹம்ஸ், இந்த 5 விஷயங்கள் இயற்கை குணங்கள், மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கையான குணங்கள், அதை அவன் அப்பப்போ செய்து கொள்வதனால் தன்னை அவன் சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது அந்த இந்தந்த விஷயங்களை தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அல் ஹிதான்னா நாம் செய்யக்கூடிய ஹத்னா. மார்க்கத்தில் இஸ்லாமியனாக ஒரு மனிதன் ஆண் பிறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பான முறையில் என்ன செஞ்சிருக்கணும், ஹத்னா பண்ணியிருக்கணும். அது அவனுடைய உடல் வடிவமை அவன் அலங்கரித்துக் கொள்வதில் அது ஒன்று. இரண்டாவது வல் இஸ்திஹ்தாத் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மர்ம உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவான முடிகளை அப்புறப்படுத்துவது. கழிவான முடிகளை என்ன செய்யறது, அதை நீக்கிறது. அது அசுத்தம், அதை அப்பப்ப என்ன செய்யணும், அதை நீக்கிடணும், உடல்ல இருந்து அகற்றிடணும். அதுக்கு மேக்சிமம் டைம் என்ன, அது எப்பொழுதெல்லாம் அது வளர்ந்துருச்சு, அதனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே வளர்ந்துருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் அதை நீக்கிடணும். ஆனால் அதோடைய மேக்சிமம் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னால் 40 days, 40 நாள் அதை விட்டு தாண்டிடக்கூடாது. அதை எடுப்பதன் மூலியமாக தான் நம்மளுடைய உடல் உறுதி பெறும், அசுத்தத்திலிருந்து நம்முடைய உடல் சுத்தமாக, நம்முடைய மர்ம உறுப்பும் சுத்தமாகும். இரண்டாவது வல் இஸ்திஹ்தாத், இதை எடுப்பதன் மூலம் அவன் தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது தக்லீமுல் அல்ஃபார், தன்னுடைய கை கால் நகங்களை வெட்டுதல். நகத்தை வெட்டுறதுக்கு மார்க்கம் சொல்லுது, கை கால் நகத்தை வெட்டுறதுக்கு மார்க்கம் வலியுறுத்துகிறது. என்ன, ஒரு சில பேர் நம்ம பார்ப்போம் என்னன்னா மாச கணக்கில் நகத்தை வெட்ட மாட்டாங்க. அந்த நகங்கள்ல என்ன எல்லா வஸ்தும் அதில் தான் அடங்கியிருக்கும். அதே கையோட தான் திருப்பி சாப்பிடுவாங்க. அந்த நகம் இருக்கும் பொழுது அந்த அழுக்கு அதிலே தான் தங்கியிருக்கும். அந்த நகத்தை வெட்டும் பொழுது தான் அந்த அழுக்கு வந்து முழுமையா அது நீங்கும். அப்ப நகங்களை அந்தந்த நேரங்களில் வெட்ட வேண்டும். நான்காவது
நத்ஃபுல் இபுத். நத்ஃபுல் இபுத் அப்படின்னு சொன்னா தன்னுடைய கை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அசுத்தமான முடிகளை பிடுங்குதல். அக்கல் முடி, அது அந்த அண்டராம் சொல்றாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய அந்த கழிவான முடிகள் எல்லாம் என்ன செய்யணும், நீக்கிடணும். அந்தந்த டைம் வரும்போது 40 நாளுக்குள்ள எது செய்யணும், அதை கலைச்சிடணும். 5வது கஸ்ஸு ஷாரிப். கஸ்ஸு ஷாரிப் அப்படின்னு சொன்னா மீச முடிய கத்தரிக்கிறது. மீச முடிய என்ன செய்யணும், அதை ஓவரா வளர விட. ஒரு சில பேர்லாம் வந்து முறுக்கு மீச மாதிரி தாடியோடைய அளவு கம்மியா இருக்கும், மீசையோட அளவு அதிகமா இருக்கும். இப்போ மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா மீசை முடியை கத்தரிக்க சொல்லுது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஒரு சில மார்க் அறிஞர்கள் இப்படியும் கூறுகிறார்கள், இந்த நம்முடைய மேல் உதடு இருக்குல்ல, இந்த மேல் உதட்டுல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒயிட் லைன் இருக்கும். இந்த ஒயிட் லைனுக்கு மேல நம்முடைய மீச முடி வளர்ந்துருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோ அல்லது நாம் அருந்தக்கூடிய தண்ணீரோ அந்த மீசை முடிகளில் பட்டு உள்ளே செல்கிறது என்று சொன்னால் அது ஹராம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்ப அந்தளுடைய அளவுக்கு தாண்டாம நம்ம பார்த்துக்கணும் நம்முடைய மீசைகளை கத்திரி. 5 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அல் ஹத்தனா பண்ணியிருக்கணும். 2வது மர்மஸ்தானங்களில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்ற வேண்டும். 3வது தக்லீமுல் அல்ஃபார், நகங்களை வெட்ட வேண்டும். 4வது நத்ஃபுல் இபுத், அண்டர்ஆர்ம் அதாவது கை இடுக்குகளில் இருக்கக்கூடிய முடிகளை கலைக்க வேண்டும், பிடுங்க வேண்டும். மீசை முடியை கத்தரிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல 10 விஷயம் சொல்லப்படுது. இது வந்து 5 விஷயம். இது இன்னொரு ஹதீஸ்ல வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷர மினல் ஃபித்ரா, 10 விஷயங்களை செய்வதன் மூலம் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள், சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த 10 விஷயத்துல ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு சொன்னா, மேலே சொன்னது போல கஸ்ஸு ஷாரிப். கஸ்ஸு ஷாரிப் அப்படின்னா மீசையை கத்தரிக்க வேண்டும். இஃபாஉல் லிஹியா, தாடியை வளர்க்க வேண்டும். தாடியை வளர்க்கணும், மீசையை கத்தரிக்கணும். ஆனா நம்ம எல்லாம் ஆப்போசிட்டா தான், யஹூதி நஸ்ராக்களுடைய கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்றோம். என்னன்னா மீசையை பெருசா வளர்ப்பாங்க, தாடி இருக்காது. இப்போ அது போல செய்யக்கூடாது. தாடியை வளர்க்க வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், மீசையை கத்தரிக்க வேண்டும். இது 2வது விஷயம். 3வது வஸ்ஸிவாக். இதுல நாம் இந்த பல் துலக்குவதை பற்றிய விஷயம் வந்துவிட்டது. வஸ்ஸிவாக், பல்களை தேய்த்து நம்முடைய பற்களை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். 4வது வஸ்தின்ஷாக்குல் மா, இஸ்தின்ஷாக் அப்படின்னு சொன்னா நம்முடைய மூக்கை சுத்தப்படுத்துறது. தண்ணீரை வைத்து நம்முடைய மூக்கை சுத்தப்படுத்துறது. மார்க்கம் பாருங்க எந்தெந்த அளவுக்கு டீட்டெயிலா மூக்கை சுத்தப்படுத்துறதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது. தண்ணீரை வைத்து அப்பப்ப நம்முடைய மூக்கை என்ன சுத்தப்படுத்தி, மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன குளிக்காம பல்லு வளர்க்காம மூக்கை சரி பண்ணாம அப்படி இருந்தா யார் பேசுவோம் நம்ம கிட்ட? மார்க்கம் அப்ப இதை வலியுறுத்துகிறது. அடுத்தது வகஸ்ஸுல் அல்ஃபார், மேலே கூறியது போல நகங்களை வெட்ட வேண்டும். அதுபோல வகஸ்லுல் பராஜிம். வகஸ்லுல் பராஜிம் அப்படின்னு சொன்னா விரல் முடிச்சுகளை கழுவுதல். அது என்ன விரல் முடிச்சுகள்? விரல் முடிச்சுகள் அப்படின்னா இந்த கையின் மேல் புறங்கள் இருக்கக்கூடிய கைகளை மடக்கும் பொழுது இந்த இடுக்குகள் இருக்குல்ல, இந்த கைகளை மடக்கும் பொழுது இந்த இடுக்குகள் இருக்குல்ல, அதை தேய்த்து கழுவ மார்க்கம் சொல்லுகிறது. இந்த விரல் முடிச்சுகள், இந்த மேற்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த மடிப்புகளில் இருக்கக்கூடிய அதை அப்பப்போ கழுவணும் அப்படின்ட்டு மார்க்கம் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஏன்னா அந்தந்த இடங்கள்லாம் இடுக்கலெல்லாம் போய் என்ன ஆகும்னா அழுக்கு சீக்கிரமா உட்காந்துக்கும், அதுல இருந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அதே போல நத்ஃபுல் இபுத், கை இடுக்குகளில் இருக்கக்கூடிய முடிகளை அகற்ற வேண்டும். ஹலக்குல் ஆனா, ஹலக்குல் ஆனான்னு சொன்னா அதே போல மர்ம உறுப்புகளில் மர்மஸ்தானங்களில் இருக்கக்கூடிய முடிகளை கலைத்து 40 நாளுக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம், 40 நாள்னா கரெக்டாக 40 நாள் வர வரைக்கும் வரதில்லை, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போதே எடுத்துட்டு அதோட அந்த பழக்கத்தை வச்சுக்கணும். அதோடைய லிமிடேஷன்ஸ் 40 நாள் அதிகபட்சம், அதை தாண்டி விட்டுறக்கூடாது. அடுத்தது வன்திசாக்குல் மா, அதாவது மலஞ்சலம் போயிட்டு வந்து அந்த மர்ம உறுப்புகளை தண்ணீரை கொண்டு சுத்தம் கழுவுது. இது வந்து நம்ம மார்க்கத்தில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மார்க்கத்திலையும் சிறுநீர் கழித்து விட்டார்கள் என்று சொன்னால் மலஞ்சலம் கழித்தா கழுவுவாங்க, ஆனா சிறுநீர் கழிச்சதுக்கு அப்புறம் யாருமே சுத்தப்படுத்த மாட்டாங்க. அப்ப மார்க்கம் கண்டிப்பான முறையில் மலஞ்சலம் கழித்து விட்டோம் என்று சொன்னால் தன்னுடைய மர்ம உறுப்புகளை கழுவ சொல்லி சுத்தப்படுத்திக் கொள்ள சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இப்ப இதுல 9 விஷயங்கள் தான் வந்திருக்கு, 10வது விஷயம் வரல. அப்ப
இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, கால முஸாப் வனசீத்துல் ஆஷிரா, இந்த 10வது விஷயத்தை நான் மறந்து விட்டேன், 10வது விஷயத்தை நான் மறந்து விட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த விஷயமாகத்தான் இருக்கும். என்ன இல்லா அன் தக்கூன அல் மல்மலா, ஒருவேளை இந்த விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் அப்படின்னா மல்மலா, ஒருவேளை வாய் கொப்பளிப்பதாக இருக்கக்கூடும் என்று இந்த ஹதீஸின் இறுதியில் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள். மல்மலா, வாய் அப்பப்ப கொப்பளிச்சு தன்னுடைய வாய்களை சுத்தப்படுத்தி கொள்றது. எந்தெந்த நேரங்களில் நம்முடைய வாய் துர்நாற்றம் அரிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்பப்ப? நம்ம ஒழு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்ம மிஸ்வாக் செய்யணும். அதே மாதிரி தூக்கத்திலிருந்து எழுந்த உடனே நம்முடைய பல்ல நம்ம விளக்கி நம்முடைய வாய்களை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய வாயில் நம்மளறியாமலே நமக்கே தெரியும், அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்முடைய வாயில் ஸ்மெல்லு சேஞ்ச் ஆகும். நம்ம விளக்கிட்டு வந்திருப்போம், ஒரு குறிப்பிட்ட நேரம் நீடிக்கும். இப்போ உதாரணமாக ஏதோ அந்த ஸ்மெல்லு வரக்கூடிய வெங்காயம் இல்லை ஒரு பூண்டு அல்லது இந்த மீனோ கருவாடு அல்லது எதையோ ஒன்று சாப்பிட்டு வரும், அல்லது எதையுமே சாப்பிடாம இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய வாய் ரொம்ப அதிகமாக பேசும் பொழுது வாய் ஸ்மெல்லு மாறும், பேசாமல் அமைதியாக இருக்கும் பொழுதும் வாயுடைய ஸ்மெல்லு மாறும். அந்த வாயுடைய வாடை மாறும் பொழுது நாம் என்ன செய்யணும்? பல்ல விளக்கணும்னு சொல்லி மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே போல் குரான் ஓதும் பொழுது, ஏன்னா குரானை சுத்தமாக ஓதும் பொழுது நம்முடைய வாய்களை சுத்தப்படுத்தி கொண்டு ஓதும் பொழுது அது ஓதுவதற்கு இலகுவாக இருக்கும். அதே போல மஸ்ஜிதுக்குள் நுழையும் பொழுது நாம் மேலே கூறியது போல ஹுது ஜீனத்தக்கும், உள்ள நுழையும் போது உங்களை சுத்தப்படுத்திக்கிங்க. அந்த அடிப்படையில் பள்ளிவாசல் உள்ள வரும்போதே பல்ல விளக்கிட்டு வரணும். அதே போல வீட்டுக்குள் நுழையும் பொழுது இதற்கான ஹதீஸ் மேலே பார்த்தோம். ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவை எப்போ வீட்டுக்கு போனாலும் வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே மிஸ்வாக்கை தேய்த்த வண்ணம் தான் அவர்கள் உள்ளே நுழைவார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்போ ஒரு சின்ன கதையை சொல்லி நான் இன்னைக்கு இன்ற பாடத்தை நாம் நிறைவேற்றிக்கொள்ள. என்னன்னா, பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது பல்ல விளக்கணும், பல்ல சுத்தப்படுத்தணும் அப்படின்னு இங்கே ஒரு விஷயத்தை பார்த்தோம். இதனுடைய விளைவு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்த நான் அனுபவிச்ச ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன அப்படின்னா, கல்லூரிகளில் படிக்கிற காலத்தில் தலாவி தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசலில் தொழு வைக்கிறதுக்காக நான் போகிறேன். நானும் என்னுடைய நண்பர் 2 பேர் சேர்ந்து தொழு வைக்கிறோம். அப்போ முதல் 10 ரக்காத்து அவர், 2வது 10 ரக்காத்து நான். சரிங்களா? தராவியில் ஒரு ஜூஸ் 1.5 ஜூஸ் ஓதணும், கண்ணை மூடிட்டு வேகமாக ஓதணும், தப்பு வரக்கூடாது. ஏன்னா தப்பு வந்துட்டா எங்கே தப்பு விடுறோங்கிறது தெரியாது. நம்ம மனுஷன் தான், மலக்கு கிடையாதுல்ல. அப்போ முதல்ல என்னுடைய நண்பர் தொழு வைக்கிறார். நல்லா கவனிங்க, முதல்ல 10 ரக்காத் என்னுடைய நண்பர் தொழு வைக்கிறாரு, பின்னாடி நான் நிற்கிறேன். அவர் தொழுகை வச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒதுக்கிட்டே இருக்காது, இடையில இப்படி ஒரு சவுண்டு, இப்படி ஒரு சவுண்டு. அப்போ அவர் ஸ்டக் ஆகிட்டார். சரி, அவர் நினச்சிக்கிட்டாரு நான் ஏதோ தப்பு விட்டுட்டேன், அதனால பின்னாடி இருக்கக்கூடிய இமாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. திருப்பி ஓதுறாரு, திருப்பி இப்படி 10 ரக்காத்துக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்போ 2 ரக்கா சலாம் முடித்ததுக்கப்புறம் திருப்பி என்னை பார்க்குறாரு, என்னங்க உச்சி கொட்டுறீங்க அப்படின்னு. நான் எதுவும் உச்சி கொட்டலைங்க, கரெக்டாக தப்பாக ஓதுறேண்ணா. இல்லை, சரியாக தான் ஓதுறீங்க, நீங்கள் ஓதுங்க. அவருடைய டர்ன் முடிஞ்சிருச்சு. அடுத்த 10 ரக்காத்து நான் தொழுக வைக்க போகிறேன். நான் தக்பீரை கட்டி தொழுக வைக்கும் பொழுதும் அப்போ எனக்கு தெரியுது நம்ம தப்புலாம் உடலையே, ஏன் இந்த மாதிரி ஏன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக அந்த மாதிரி தான் நம்ம மைண்டு போகும். அப்போ நம்ம ஏதோ இப்போ நம்ம பள்ளிகள்லையே நாம் தொழுவு வச்சுருக்கூடிய சமயத்தில் பின்னாடி இருக்க கணப்பாங்க அப்படிமா. அப்போ நமக்கு என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக சரி ஏதோ தொழுகையில் நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் போல், 2 சஜிதாவில் 1 சஜிதா தான் பண்ணியிருக்கோம் போல் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் நமக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா, சிறு வயதில் தொழுகை எப்படி வைக்க வேண்டும் என்று ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய சமயத்தில் எங்களுடைய தகப்பனார் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணேன்னா அப்படிம்பார். அப்போ என்னன்னா நம்ம டக்குன்னு சுதாரிச்சுக்கணும், ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ நம்ம அதுக்கு நம்ம பழக்கப்பட்டுட்டோம். இப்போ நான் தொழுக வைக்கக்கூடிய சமயத்துலையும் பின்னாடி இருக்கக்கூடிய நபர் என்னன்னா அப்படிங்கிறாரு, நானும் திரும்பி பார்க்குறேன், இல்லை நான் எதுவும் பண்ணலை. ஓகே, 20 ரக்காத்து முடிச்சாச்சு. என்னடா தொழுகை பாத்திலா வர மாதிரி இப்படி ஆயிடுச்சு ஏன் அப்படின்ட்டு ஒரு சங்கடத்தில் பின்னாடி நின்றாச்சு. இப்போ அடுத்து இமாம் வித்ரு தொழு வைக்கிறதுக்காக நிற்கிறாரு. வித்ரு அஜீம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்னன்னா
போயிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வந்து வித்ரு வாஜிபில் கலந்துக்கிட்டு ஒரு வயசான ஒரு பக்கத்தில் நான் தக்பீரை கட்டிக்கிட்டேன். தக்பீரை கட்டும் பொழுது அவர் வித்ரு வாஜிபில் குல்வல்லா சூரா தான் ஓதுறாரு. அவர் ஓதும் போதும் யாரா இது அப்படின்னு பார்த்தா அந்த வயசானவர் தான் பக்கத்தில் நோம்பு கஞ்சியை நல்லா குடிச்சிட்டு வந்து நோம்பு திறக்கும் போது நல்லா நோம்பு கஞ்சியில் நிறையா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருப்பாங்களா இல்லையா, தேங்காய்ச்சிலாம் நம்ம சாப்பிட்டோம்னா பல்லில் போய் கரெக்டாக ஈறுகளில் மாட்டிக்கும். நல்லா தேங்காய்ச்சியில் சாப்பிட்டுட்டு வந்து பக்கத்தில் தான் நிற்கிறேன். அவர் பக்கத்தில் இருந்து இப்போ நான் தக்பீர் கட்டும் பொழுது அப்படின்னு பல்ல சுத்தம் பண்ணுறாரு. அந்த அந்த மாட்டின தேங்காய்ச்சியில் எடுக்கிறதுக்காக அவர் என்னன்னா அதில் ஏப்பம் விழும்போது அந்த நோம்பு கஞ்சி வாட பயங்கரமாக எனக்கு ஒரு செகண்டில் மயக்கமே வந்துருச்சு அந்த அளவுக்கு. அப்போ இந்த பல்களை சுத்தம் செய்யாததுனால இது எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கான உதாரணம். அவர்களை தவறாக அல்லாஹ் அவர்களை நன்மைகளை பொருந்தி கொள்ளட்டும் ஆமீன். என்னன்னா இது போல சம்பவங்கள்லாம் நடக்கும். அப்போ எத்தனை தொழுகையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இமாம் தொழுகை வைக்கக்கூடியவர்களை பாதிக்காதவண்ண நம் பார்த்து கொள்ள வேண்டும். எனவே இது 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 மிஸ்வாக் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதுக்காக இது சொல்லப்பட்ட விஷயம். அது வல்லல்லாஹ் நாம் எதை சொன்னோமோ எதன் கேட்டோமோ அதன்படி அமல் செய்து நம்முடைய பற்களை சுத்தப்படுத்தி கொண்டு மற்ற விஷயங்களையும் சுத்தப்படுத்தி நம்முடைய இதுவரை தொழுகைகளை ஏற்றுக்கொண்டு இதற்கு பின்னால் தொழுகக்கூடிய தொழுகைகளையும் சுத்தமான முறையில் அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏனென்று சொன்னால் அவசரமாக நம்ம தொழுகிறோம், எந்த நேரங்களில் நம்ம எந்த உறுப்பை சரியாக கழுவலோங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போ அதில் இருக்கக்கூடிய சிறு சிறு குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து இதற்கு பின்னாலும் அது போன்ற விஷயங்களை கவனமாக இருந்து நம்மை பார்த்து கொண்டு நம்முடைய அமல்களை சேதப்படுத்தாத வண்ணம் நம்முடைய அமல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹான் அல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைஹ். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.